ஏங்க சொல் தம்புற. தினம் ஒரு திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள்? இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறேன்னா, அதான் இல்லறவியல் அதிகாரத்துல அதிகாரம் 6ல இன்னும் வந்து அந்த வாழ்க்கை துணை நலம் ஒய்ஃபை பத்தியே தான் நான் போய் நிற்கிறேன். ஏன்னா ஒய்ஃப் ஒருத்தர் நேற்று மதுரையில ஒரு போலீஸ் சொல்லிங்கிறாரு, ஒய்ஃப் இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும், ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க, லைஃப் நல்லா போகணுன்னாரு. அப்படியே அவரு சொன்னதே இந்த திருக்குறள் முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டு போய்க்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, புகழ் புரிந்த இல்லியோருக்கு இல்லை இகழுவார் முன் ஏறு போல் பீடு நடை. திரும்ப சொல்ற, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழுவார் முன் ஏறு போல் பீடு நடை. ஏதாவது புரியுதா? இல்ல என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர் இதுக்கு மீனிங்கு, இல்லறை புகழை காக்க விரும்பாத மனைவியை அடைந்த ஒருவனுக்கு தம்மை இகழ்ந்து பேசும் பகைவர் முன்னே காலை போல் நிமிர்ந்து நடக்கும் கம்பீரம் கிடையாது அப்படின்றாரு. இதெல்லாம் ஏதாவது புரியுதா? இதான் பொருள். புரியுதா? உனக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? புரியல இல்ல. என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப நம்ம ஊர்ல சொல்ற மாதிரியே சொல்றேன். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மனைவி அமைதி இல்ல, அந்த மனைவின்றவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்தாம ஒரு மனைவியா அமைஞ்சிட்டாங்கன்னா, எவ்வளவு பேரு எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு பாரு, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாருன்னு நினைப்பாங்கல்ல. நீங்க தான் சொல்லுவீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அது வேற. ஓகேவா? அது மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து மனைவி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா, அந்த கணவர் இருக்காங்கல்ல, அவங்களால யாருக்கிட்டையும் வந்து அவங்க எதிரி முன்னாடி கூட ஒரு காலை போல கம்பீரமா நடந்து போக முடியாதுன்றாங்க. ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு போனா கூட அதான் சொல்லுவாங்க, இவன் பேசுற பேச்சு பொண்டாட்டி கேட்கறது, இவன் வந்துட்டா ஊருக்கு பஞ்சாயத்து பேசுன்னுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு ஆணோட மரியாதைன்றது அந்த பொண்ணு, அந்த அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவருக்கு வெளியில மரியாதை கிடைக்குது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஒய்ஃப்ன்றவங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்க வந்து குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறாங்களோ, அவங்க நல்லா கட்டி காப்பாத்தினாதான் அவங்க வீரர்கிட்ட கூட வீட்டுக்காரு போய் தைரியமா நிக்க முடியுன்றாங்க. இல்லைன்னா வச்சுக்க, அவர் தொங்கி மாதிரி தான் போய் நிற்பார், சாம்பார் மாதிரி. அவர் யார்கிட்ட போய் சண்டை கூட போட முடியாது. அதை தான் அவர் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஒய்ஃபுங்க வந்து வீட்டுக்கார நல்லா மரியாதை கொடுத்து நல்லா பாத்துக்கோங்க. ஒய்ஃபுக்கு வந்து வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள வீட்டுக்கார போட்டு போலதான் போகலாம். வெளியில போறப்ப, ஐயா நீங்க உட்காருங்க ஐயா, அதற்கப்புறமே நான் எதிரில் உங்க எதிரில கூட நான் உட்கார மாட்டேன், நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏன்னு உட்காரணும், நீங்க 4 பேர் பாக்குறவங்க என்ன இது வீட்டுக்காரர் இந்த அளவுக்கு வச்சு தாங்குறான் அப்படின்னு அவங்க போய் அவங்க வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஐயா நீங்க மேலே உட்காருங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு. எவ்வளவு ஒய்ஃப் பார்த்து என்னமோ காப்பி அடிக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் காப்பி அடிங்களா யாராவது? நீ மரியாதை கொடுத்துட்டு ஒன்னு அடிச்சு கால் கிடையாது ஏரியாவில். அந்த இதுல சொன்ன மாதிரிதான், நீங்க உட்காருங்க வீட்டுக்காரர் எதுவும் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு எங்க ஒய்ஃப்.